ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டலாஸில் இருக்க கிராண்ட் பெரி ஸ்டேடியத்துடைய T20 மேட்ச் பிச் ரிப்போர்ட், பிச் ரெக்கார்ட், இந்த பிச்சில் யாரெல்லாம் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க, யாரெல்லாம் அதிக ரன் அடிச்சிருக்காங்க, இந்த பிச்சில் அதிக விக்கெட் எடுத்த விக்கெட் டேக்கர் டைப், அது மட்டும் இல்லாமல் இந்த பிச்சில் லாஸ்ட்டாக நடந்த 6 T20 மேட்சுடைய கம்பேரிசன் எப்படி இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேடியத்துடைய T20 ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்க்கலாம். இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் T20 மேட்ச் எதுவும் நடக்கல. இந்த பிச்சில் 20 டொமஸ்டிக் T20 மட்டும் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தவங்க 13 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் எடுத்தவங்க 7 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேடியத்துடைய ஹையஸ்ட் இன்னிங் டோட்டல் 222 இருக்குது. லோவஸ்ட் இன்னிங் டோட்டல் 50 இருக்குது. இதே பிச்சில் 184 ரன் சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. 121 ரன்னை சேஸ் பண்ண முடியாமல் மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிச்சுடைய ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 159 இருக்குது. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 137 இருக்குது. அடுத்து இந்த ஸ்டேடியத்துடைய T20 மேட்ச் பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்துலாம். இந்த பிச் பேட்ஸ்மேனுக்கு தான் அதிகமாக சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பேட்ஸ்மேன் அதிக ரன் அடிக்கிறதுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குயிக் அவுட்ஃபிட் இருக்கிறதுனால அதிக ஸ்கோர் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் பவுலர் நியூ பாலில் கொஞ்சம் விக்கெட் அதிகமாக எடுக்க சப்போர்ட் பண்ணும். அதாவது மேட்சுடைய ஸ்டார்டிங்கில் நியூ பாலில் ஸ்பீட் பவுலர் விக்கெட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேட்ச் போக போக ஸ்பின் பவுலர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மேட்ச் போக போக பிச்சு ட்ரை ஆகிறதுனால ஸ்பின் பவுலர் கொஞ்சம் பாலை கிரிப் பண்ணி போகிறதுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஸ்டேடியத்தில் லாஸ்ட்டாக நடந்த 6 T20 மேட்சுடைய கம்பேரிசன் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்துலாம். லாஸ்ட்டாக நடந்த 6 T20 மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் எடுத்த டீம் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 6 மேட்ச்சில் 49 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 26 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 23 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலர் மொத்தமாக 25 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 15 விக்கெட் எடுத்திருக்காங்க. லாஸ்ட்டாக நடந்த 6 T20 மேட்ச் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டோட்டல் மேட்ச்சில் 13 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் வின் பண்ணியிருக்காங்க. அதனால் மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஸ்பீட் பவுலர் அதிக விக்கெட் எடுக்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் விக்கெட் எடுக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்லையும் விக்கெட் எடுக்கிறாங்க. அடுத்து ஸ்பின் பவுலர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 25 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கம்மியாக விக்கெட் எடுக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் அதிகமாக விக்கெட் எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஸ்பின் பவுலரை செலக்ட் பண்ணும்போது செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின் பவுலரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஸ்டேடியத்தில் மோஸ்ட் விக்கெட் எடுத்த விக்கெட் டேக்கருடைய டைப் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் மொத்தமாக 105 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் 61 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலர் 44 விக்கெட் எடுத்திருக்காங்க. ரைட் ஹேண்ட் பவுலர் மொத்தமாக 131 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் 97 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலர் 34 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த விக்கெட் டேக்கர் டைப் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் ஸ்பீட் பவுலர் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. பர்டிகுலராக சொல்லணும்னா ரைட் ஹேண்ட் ஸ்பீட் பவுலர் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. அதனால் நீங்கள் டீம் செலக்ட் பண்ணும்போது ஸ்பீட் பவுலர் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின் பவுலரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ட்ரீம் 11 பிளேயர் அப்படின்னா உங்களுடைய டீம் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் வரிசையில் டாப் ஆர்டரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் ஸ்பீட் ஆல்ரவுண்டரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பவுலிங் லிஸ்ட்டில் ஸ்பீட் பவுலர் மேக்ஸிமம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்பின் பவுலரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின் பவுலரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.